5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக இந்த தெப்பக்குளம் விளங்குகிறது. மதுரை தெப்பக்குளம் திருமலை நாயக்கரால் 1645ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் மதுரையில் அவருக்கு என்று ஓர் அரண்மனையை கட்ட எண்ணினார். இந்த அரண்மனையை கட்டுவதற்காக மண் 1620ஆம் ஆண்டுகளில் வண்டியூரில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. இன்று மதுரையில் இருக்கும் இந்த திருமலை நாயக்கர் மஹால் அரண்மனை சுமார் 1636ஆம் ஆண்டில் வண்டியூரில் தோண்டி எடுக்கப்பட்ட மண் மற்றும் மணலினை கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது. பிறகு மணல் தோண்டி எடுக்கப்பட்ட இடம் குழியாக இருந்ததால் அதனை அழகாக வெட்டி கோயில் குளம், அதாவது தெப்பக்குளமாக மாற்றினார். வண்டியூரில் இந்த தெப்பக்குளம் அமைந்திருப்பதால் இதனை வண்டியூர் தெப்பக்குளம் என்றும் அழைப்பர். இந்த தெப்பக்குளத்தை சுற்றி கருங்கல்லால் ஆன படிகள், மனிதர்கள் மற்றும் முதலைகளின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தெப்பக்குளத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் முதலை மற்றும் மனிதர்களின் சிலைக்கு பின்னால் பல கதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது.